ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவராத்திரி அன்றைக்கி இல்லவா, சிவராத்திரி ஸ்பெஷல் நைவேத்தியம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயத்தங்கஞ்சி தான். அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் ஒன்று நைவேத்தியம் பண்ணுவோம். அவளோட வழக்கம். எங்களோட வழக்கம் வந்து பயத்தங்கஞ்சி இன்றைக்கி வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். சிவராத்திரி சுவாமிக்கு இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வேலைக்கு ஏற்றிட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயத்தம்பருப்பு 1 கப்புன்னா 2 கப்பு வெல்லம் வந்து எடுத்துருக்கு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, பால், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. அதாவது வந்து பயத்தம்பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு குக்கரில் எண்ணெய் வேக வச்சு வெள்ளத்தை கரைய விட்டு அப்புறம் பாலையும் விட்டு பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயத்தம்பருப்பை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா செவக்காக வந்து வறுத்துன்னு விடுவோம். இப்போ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஞ்சட்டியில் இந்த பயத்தம்பருப்பு வந்து வறுத்துட்டுருக்கேன். தீயவும் கூடாது, அதே சமயம் உங்களுக்கே தெரியலையே இல்லையா பயத்தம்பருப்பு வறுக்கிற விதம், அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கணும். நான் அதை வந்து வறுத்துட்டுருக்கேன். நல்லா வறுபடட்டும் பார்க்கலாம். நல்லா வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும் குழைய. நான் வந்து பருப்பு வந்து வறுத்துட்டுருக்கேன். நல்லா பருப்பு வந்து செவக்கட்டும் பார்க்கலாம். அப்போது பருப்பு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சைடு வறுத்ததுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுக்கிறோம். ஒரு சைடு வெள்ளத்தை வந்து நான் வந்து கரைய வச்சுட்டேன். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு தான் பண்ணணும். இந்த பக்கம் பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த குக்கரில் வந்து நான் போட்டுட்டு வேக வச்சுக்கிறேன். குக்கரில் வந்து நல்லா அது குழைய ஒரு 2-3 விசில் இப்படி குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வந்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சாச்சு. இந்த பக்கமும் இது வெல்லம் வந்து கரைஞ்சிட்டுருக்கு. கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு பாக்கி நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணாங்கிறத. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. இது நைவேத்தியத்துக்கும் வந்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு நம்மளுக்கும் வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து நல்லா அதை எடுத்தாச்சு. குக்கர்லேருந்து பயத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வெள்ளைக்கரைசலை வந்து விட்டுட்டு இது வந்து கொதிக்க வச்சுட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட பயத்தம்பருப்பு இது நல்லா அந்த பச்சை வாசனை வெள்ளைக்கரைசல் விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்குன்னு நல்லா வந்து அது கொதிக்கணும். வெள்ளத்தோட தண்ணியெலாம் விட்டுருக்கோம் இல்லையா. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாலையும் விட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுகிட்டே இருக்க போகிறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டுருவோம். கொதிச்சதுக்கப்புறமா இந்த பாலை விட்டுக்கலாம். கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த அளவுக்கு வெந்தெடுத்துன்னா பயத்தம்பருப்பு வெந்தால் தான் கஞ்சி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒருத்தர் ஆற்றுல ஒரு வழக்கம் வந்து பண்ணுவாள். நாங்கள் எங்களோட வழக்கம் இதுதான். அதுதான் நான் வந்து இப்போ வந்து பண்ணிட்டுருக்கேன் சுவாமி நைவேத்தியத்துக்காக. வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். 1க்கு 2 அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி அளவு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் ஏதாவது பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு வந்து நல்லா கொதிக்கிற ஆரம்பிக்கிறது இப்போ தான். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. என்னென்னா அந்த வெள்ளைக்கரைசலேருந்து அந்த பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கொதிக்க விட்டுடணும். பாலை விட்டுட்டு சும்மா ஜாஸ்தி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம். இப்போ இது கொதிச்சிடுது இல்லையா. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலை வந்து விட்டுக்கலாம். பாலும் விட்டுட்டு நல்லா இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடியும் போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட பயத்தங்கஞ்சி வந்து நல்லா ரெடியாக எடுத்து. இப்போ பாருங்கள் விட்டதுக்கப்புறமா இது கலரும் வந்து நமக்கு பார்க்குறதே நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து ரொம்ப அளவாக திட்டமாக வந்து எடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற பதத்துக்கு அது வந்து நல்லா வந்துடும். இப்போ ஏலக்காய் பொடியை நான் வந்து போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும், நான் இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பயத்தங்கஞ்சி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நம்ம இந்த சமையலில் நம்ம இப்போ சாதாரண நாளில் கூட இந்த மாதிரிலாம் வச்சு குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்து ரொம்ப நல்லது தான் இது. பாருங்கள் இது நல்லா வந்து கொதிச்சாச்சு. நம்மளோட பயத்தங்கஞ்சி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.